கத்திரிக்காய் செடியை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. இதான் ஏற்கனவே பாப்பா ஒரு கத்திரிக்காய் பறிச்சா, அதோடு பறிக்கலை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக நிறைய காய்ச்சிருக்காங்க. நிறைய பேர் கார்டனில் பறிக்கும்போது சார் நம்ம வீட்லேயும் கத்திரிக்காய் செடி இருக்கு, என்னடா ஒன்று கூட காய்க்க மாட்டேங்குதுன்னு பார்ப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா என்னுடைய கார்டன்லேயே நிறைய கத்திரிக்காய். இங்கே பாருங்கள், ஒரு குண்டு கத்திரிக்காய் ஒளிஞ்சிட்ருக்கு. இதெல்லாம் நர்சரியிலே நான் வாங்குகிற செடி, கடையில் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. நானும் என் ஃப்ரெண்டும் எடுத்துக்கிட்டோம். ஆனால் நல்லா ஹைட்டாக போகுது, நிறைய காய் கொடுக்கல. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, காய் வைக்குது. இந்த அவரைக்காய் பாருங்கள், இதோட 3வது வாட்டி பூ வைக்குது. 2 வாட்டி காய் கொடுத்துச்சு, இது 3வது வாட்டி. இப்போது இந்த கத்திரிக்காயெலாம் நம்ம பறிச்சிடணும். இந்த பச்சை காய்கறியும் கத்திரிக்காயும் 3 இருக்குது, 4 இருக்குது, பறிச்சிடலாம். அதோட ஒரு பிஞ்சு இருக்குது. சரி, அப்படி பறிக்க வேணாம்னு தான் கட் பண்ணுறேன். இதுலேயும் இருக்குது. ஆக்சுவலாக இந்த செடியை நான் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுட்டேன். கோக்கா பாருங்க வந்து சாப்பிட்டுட்டு குருவியா அணிலா தெரியல. சரி, இந்த கோக்காவையும் பறிச்சிடுவோமா? கலர் ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகுது, என்னன்னு தெரியல. நல்லா பெருசாக வரல, குட்டியாக தான் இருக்குது. 3 காய் தான் பறிக்க முடியும். இது 1 4, ஏன்னா மேலே இருக்குது, அங்கே ஒரு மேலே 2 காய் இருக்குது. ஒரு நாள் கழித்து நம்ம வீட்டில் தக்காளி